ஒருத்தன் திரும்ப திரும்ப பிட் பாக்கெட் அடிச்சு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஜட்ஜி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஜட்ஜி கேட்கிறாரு, நீ எவ்வளவு தடவை வந்து மாற்ற, எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் திருந்தவே மாற்றே அப்படின்னு சொல்லி அந்த திருடனை பார்த்து ஜட்ஜி கேட்கிறாரு. ஆமாங்க ஜட்ஜி சார், நானும் திரும்ப திரும்ப வரேன், திரும்ப திரும்ப நீங்களும் தண்டனை கொடுக்குறீங்க, ஒரே மாதிரி தண்டனை கொடுக்குறீங்க, ஏதாவது மாத்தி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஜட்ஜிக்கே ஒரு மாதிரி சுருக்குன்னு ஆயிடுச்சு. உடனே அவர் வந்து ஜெயிலரை கூப்பிட்டு ஏதோ காதலை சொல்லி அனுப்புறாரு. ஜெயிலில் கொண்டு போய் அவர் அடைச்ச பிறகு ஜெயிலர் என்ன பண்ணாரு, ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க எல்லாம் ஒரு 10 பேர் ஒரு அறையிலையும் இவரை வந்து தனியா ஒரு அறையிலையும் அடைக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த திருடங்கிட்ட, உனக்கு வந்து இனிமேல் சாப்பாடுலாம் ஃப்ரீயா தர முடியாது, நீ வந்து இங்க பக்கத்துல கேன்டீன் இருக்கு, அதுல போயிட்டு வேலை செஞ்சுக்க, வேலை செஞ்சுட்டு தோசை எவ்வளோ ஆகும், இட்லி எவ்வளோ ஆகும், சாப்பாடு எவ்வளோ ஆகும், அதுல வந்து நீ மிச்சப்படுத்திட்டு உனக்கு தேவையானதை வேணா என்ன சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்றாரு. ஜெயிலர் என்ன பண்றாரு, அந்த பக்கத்துல அடைச்சி வச்சிருக்க மிச்ச 10 பேர்கிட்ட போய் சொல்லி என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து கூலி வாங்கிட்டு வெளியே போகும்போது அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை நீங்க பிட் பாக்கெட் அடிக்கணும், டெய்லி ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் நீங்க அடிக்கிறது, எப்படி அடிக்கிறீங்க, யார் அடிக்கிறன்றது அவருக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சாப்பாடு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி வச்சிடுறாரு. முதல் நாளே அவன் ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு போறான், சம்பளம் கொடுக்குறாங்க, அதை எடுத்துக்கிட்டு வரான். அப்ப என்ன ஆகுதுன்னா, சொல்லி வச்ச மாதிரி ஜெயிலர் சொன்ன மாதிரி மற்ற பிட் பாக்கெட்ல ஒரு ஆள் அவங்ககிட்ட இருந்து பிட் பாக்கெட் அடிச்சிடறான். அப்போ இவனுக்கு காசு இல்லாம சாப்பாடு வாங்க முடியல. சாப்பாடு வாங்க முடியாம இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லி கெஞ்சுன்னு சொல்றாங்க. அவனுக்கு ரொம்ப பசி தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ வேற வழி இல்லாம கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் ஜெயிலர் அன்னைக்கு கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இருந்த மிச்சம் 10 பேரும் வந்து பாவமா இருக்கே, நம்ம ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, ஐயோ அப்படி ஒரு வேலை கொடுத்துட்டா நம்ம 10 பேருக்குமே சாப்பாடு தர மாட்டாங்களே, அதனால ஒருத்தன் பட்னியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லாம விட்டுறாங்க. இப்படி தொடர்ந்து அவனுக்கு நடக்குது. அவனும் டெய்லி பசினால ரொம்ப கஷ்டப்படுறான். மற்றவங்களும் அதை பத்தி கவலைப்படலை. கடைசியில ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு பசியை லைட்டா, பசி முழுமையா தீராத அளவுக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசி அவன் ரிட்டையர்ட் ஆயிட்டு அங்கேருந்து ரிலீஸ் ஆகி விடுதலை ஆகி வரும்பொழுது ஜட்ஜி அவனை கூப்பிட்டு கேட்கிறார், நீ கேட்டல என்னை வந்து நீங்க அதே தண்டனை தரங்க, எனக்கு சட்டத்தை எல்லாம் மாத்தி தண்டனை எல்லாம் அதிகமா கொடுக்குற அதிகாரம் எனக்கு கிடையாது, ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்க சில பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கு, எப்படி இருந்தது ஜெயில் வாழ்க்கை அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உடனே அந்த பிட் பாக்கெட் ஆள் சொல்றாரு, ஒரு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை ஒரு நொடியில வந்து பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், அக்கிரமம் அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, இனிமேல் நான் வந்து பிட் பாக்கெட் அடிக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. இந்த மற்ற 10 பேரும் பிட் பாக்கெட் அடிச்சதுனால ஒரு செகண்ட்ல அவனுக்கு பணம் இல்லாம ஆகும்போது, அவன் சாப்பிட்றது கூட வழி இல்லாம கஷ்டப்படுற அந்த அவன் துடிக்கிற பசியினால துடிக்கிறத பார்க்கும்போது ஐயோ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, இனிமேல் நாங்க பிட் பாக்கெட் அடிக்க மாட்டோம்னு அந்த 10 பேரும் சொல்றாங்க. எப்பவுமே குற்றவாளி அந்த குற்றத்தை செய்வதற்கான சூழ்நிலை என்ன என்பதை ஆராய்ந்து அந்த சூழ்நிலை வராமல் தடுப்பதுதான் குற்றவாளிக்கு தரக்கூடிய நிவாரணமும் தண்டனையும் ஆகும் என்று இந்த கதையில முடிக்கிறாங்க.